Hey friends, வணக்கம். Welcome back to the channel Beautifying. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. and இந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்த பிறகுமே என் முகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டல்லா இருக்கு. வெயில் ஒரு பக்கம் கொளுத்துது, அப்புறம் என்னமோ தெரியலங்க, இடுப்பும் அந்த காலும் வந்து ஒரு பக்கம் இழுத்து பிடிச்ச மாதிரி பயங்கரமா வலிக்குது. நம்ம எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங், வார்ம் அப், கூல் டவுன் எல்லாம் பண்ணாலுமே வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த ஸ்குவாட் பண்றதுனாலே ஆகட்டும், அண்ட் ஒரு சில எக்ஸசைஸ் வந்து சம்டைம் போஸ்டர் தப்பாகிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வலிக்கும் இல்லைங்களா. அதனாலேயே வந்து மெயின் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வேணாம், நமக்கு இடுப்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, நம்ம விட்டுலாம் அப்படின்லாம் இருக்கவே கூடாது. நம்ம என்ன ஒரு விஷயம் வந்தாலும் சரி, நீங்க எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ரெகுலரா அந்த ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து அப்பதான் ரிசல்ட் தெரியும். ஸோ எனக்கு இப்ப ஹிப் வலிக்குது, அதாவது இந்த இடம், அதாவது இந்த ஏரியா, இந்த வேஸ்ட் லைன் கிட்ட, ஹிப் லைன் கிட்ட வந்து நமக்கு வலிக்குதுன்னா அந்த இடத்துல அது ஒர்க்கிங் ஆகுது. அண்ட் நம்ம அந்த ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம பண்ணியிருக்கனால தான் அந்த சைட்ல நம்மளுக்கு வந்து அதாவது பெயின் வந்து தெரியுது. ஓகேங்களா, அது பெயின் கிடையாது, ஆக்சுவலி அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இது நாள் வரைக்கும் ஃப்ரீயா இருந்தனால இப்போ வந்து நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்றதுனால கொஞ்சம் அங்க வந்து ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் மெயின் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் போயிட்டு வந்தேன். கும்பகோணம் போயிட்டு வந்ததுலேயே பயங்கர டிராவல், போயிட்டு 2 நாள்லயே நாங்கள் வந்தோம். அங்கேயும் போய் கார்ல தான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன், கோவிலா ஏறி இறங்கணும், நிறைய படிக்கட்டு ஏறி இறங்கணும். ஸோ நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு என்னடானா காலும் இந்த இடுப்பும் பயங்கரமா வலிக்குது. சிசேரியன்லாம் பண்ண பிறகு டெஃபினட்டா நம்ம வந்து we are like bound to நம்ம இந்த வலிகள்லாம் தாங்கி தான் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வலி வரும்போது ஆஃப்டர் லைக் 30s அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெயின்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு குட்டியாக எனக்கு நானே வந்து ஒரு மசாஜ் வந்து கொடுத்துட்டு போகிறேன். அண்ட் அந்த ஒரு எக்யூப்மெண்ட் டூல் நான் வந்து வச்சுருக்கேன். அது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொல்லிட்டு இருந்த பாடி மசாஜர் இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகாரோ பிராண்டோட ஒரு பாடி மசாஜர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு அகாரோ பிராண்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால நான் வந்து ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணா அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி மசாஜர். இந்த பாடி மசாஜருக்கு வந்து இது வந்து ஹேண்ட் ஹெல்ட், இதில் தான் வந்து நம்மள யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணுற விதம்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லேட்டர். 4 மசாஜ் ஹெட்ஸுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மசாஜ் ஹெட், இன்னொன்று வந்து பால் மசாஜ் ஹெட், வேவி மசாஜ் ஹெட் அண்ட் ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷ் கவருங்க. இதுதாங்க நம்மளோட மெயின் ஹெட்டுங்க, இந்த மசாஜரோட மெயின் ஹெட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் ஸ்பீட் செலெக்ஷன் இருக்குது. இதில் வந்து ஒரு கண்ட்ரோல் நாப் கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் அட்ஜஸ்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி வேணுமோ அதுக்கு நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணாலே அந்த இன்டென்சிட்டி வந்து ஏற்றலாம் இறக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் போர்ட்டபிளுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இதை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். ஜஸ்ட் ஸ்விட்சை தட்டினா போதும், 1 பட்டன் ஆப்ரேஷன், டக்குன்னு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டும் வந்து நல்ல லென்த்தியான ஒரு கார்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளாட் மசாஜ் ஹெடுங்க, இதுதான் பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ளாட் மசாஜ் ஹெட். இந்த ஃப்ளாட் மசாஜ் ஹெட் வந்து நல்ல ஒரு சூதிங் மசாஜ் கொடுக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்மளுக்கு ஏதாச்சும் இடத்துல ஸ்ட்ரெஸ் இருந்தால் அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு, அதாவது பெயின் இருக்கும், ஒரு நம்னஸ் இருக்கும், யாராச்சும் நம்மளுக்கு கழுத்தை பிடிச்சி விட மாட்டாங்களா, காலை பிடிச்சி விட மாட்டாங்களான்னு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஒரு ஃப்ளாட் மசாஜ் ஹெட்டை நாமளே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க, யாரோட தயவும் இல்லாமல். ஸோ நல்ல ஒரு சூதிங்கான மசாஜ் கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும். அடுத்தது இந்த பால் மசாஜ் ஹெட் பாருங்கள், குட்டி குட்டியாக பால்ஸாக இருக்குல்ல, இதை பார்த்தோன்னே எனக்கு பபிள் டீ ஞாபகம் தான் வருது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு டீப் ஆயில் மசாஜ், ஹெட்டுக்கு மசாஜ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஹெட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கும். அண்ட் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து மசில்ஸை வந்து டோன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ப்ரொடெக்டிவ் கவர் யூஸ் பண்ணணும்னு அவசியமாக கிடையாது. நீங்கள் அதை வந்து இதை
இதை டேரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்மளோட ஐட்டம் எப்போவுமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், இது வந்து பார்த்திங்கன்னா வேவி மசாஜ் ஹெட். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு மசில்ஸ்லலாம் கொஞ்சம் ஆஃப்டர் ஒர்க் அவுட், ஜிம் ஒர்க் அவுட், இல்லை நம்ம வந்து ரொம்பவே ரொம்ப லாங் ட்ராவல், பெரியவங்களுக்குலாம் கொஞ்சம் கால்லாம் வந்து அமுத்தி விடணும், ரொம்ப ஃபெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் நின்றுட்டு இருந்தாலே நம்மளுக்கு காஃப் மசில் டென்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டென்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும், நம்மளுக்கு அந்த சாஃப்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும், அந்த இடம் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும் இந்த வேவ் மசாஜ் ஹெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட் இந்த மெஷ் கவருங்க. இந்த மெஷ் கவர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நான் வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். ஸோ எங்கெங்கே முடி இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஒரு மெஷ் கவர் போட்டுட்டு, அதாவது இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மசாஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் கவர். இந்த முடியெல்லாம் போய் படாமல் இருக்கிறதுக்கு, முடி நம்ம ஸ்கேல்ப்லேயும் டேமேஜ் ஆகக்கூடாது, இதுவும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் கொடுத்துருக்காங்க. பெரியவங்களுக்கு நீங்கள் வந்து மசாஜ் கொடுக்கும்போது, காலுக்கெல்லாம் நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது, அதாவது அந்த காஃப் இடத்துல வந்து நம்ம மசாஜ் கொடுப்போம், அந்த கெண்டைக்காலன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அங்கே கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதே டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து முடியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மசாஜர் யூஸ் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாதுங்க. இந்த மெஷ்ஷை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து மசாஜ் கொடுக்கும்போதுமே அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த முடினால அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, இந்த ஒரு கிட்டுக்கும் வந்து எந்த விதமான பாதியதும் இருக்காது. சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஹேண்ட் மசாஜர்னால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸும் நான் வந்து சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆப்ஸை வந்து ஸ்கல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து அந்த பால் ஹெட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஆப் ஏரியாவில் நீங்கள் வந்து லைக் அப்படியே லைட்டாக மசாஜ் கொடுக்கும்போது அங்கே அந்த டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகுங்க. டென்ஷன் க்ரியேட் ஆகும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஸ் வந்து ஒர்க்கிங் இருக்கும். மெயினாக வந்து எக்ஸசைஸில் வந்து ஒர்க் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி லைக் நாமளே வந்து கூடயும் மசாஜ் பண்ணி கூடயும் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்புறம் இது வந்து லாங் டர்மாக கேட்டால் கிடையாது, நம்ம ரெகுலராக இதை பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நல்ல ஸ்கல்ப்டான ஆப்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்தும் டயட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், அட் த சேம் டைம் எக்ஸசைஸும் பண்ணணும். ப்ளஸ் இது பண்ணும்போது அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கைக்கிட்ட இருக்கும் பாருங்கள் சதை, அந்த சதையும் வந்து சரி பண்ணுறதுக்கு, அந்த ஃபேட் ரொம்பவே டெபாசிட் ஆகிருக்கு, தொலைபொலாக இருக்கும் இல்லையா, அதையும் வந்து சரி பண்ணுறதுக்கு, நாளடைவில் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளோட டென்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது மசிலில் எந்த இடத்துல நமக்கு டென்ஷன் இருந்தாலும் ஷோல்டர் கிட்ட, பேக் கிட்ட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணனால ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, மசில் அங்கங்கே வலிக்குது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு வந்த பிறகு உங்களுக்கு அந்த இடம் எல்லாம் கை கால்லாம் வலிக்குதுன்னு போது அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு நானே ஒரு பியூட்டிஃபுல்லான செம ரிலாக்ஸிங்கான ஒரு மசாஜ் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அதுவும் இந்த கால் சைடில் வந்து நேற்றுலேருந்து சரி வலி, இப்போ தான் கொஞ்சம் வந்து அந்த டென்ஷன்லாம் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என் முகமே கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது பாருங்களேன், முன்னத்துக்கு இப்போத்துக்கும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வீட்லேயே நீங்கள் வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணால், அதுதான் ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டாங்கன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணலாம். இதுதான் நீங்கள் வந்து ஒரு பார்லர் போய் ஸ்பா பண்ணணும், இல்லை வந்து ஒரு பாடி மசாஜ் போய் பாடி மசாஜ் பண்ணணும்னா அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்பவே வர்தி. இதோட பையிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட இந்த யூடியூப் ரூம் மேக்ஸிமம் நான் இந்த யூடியூப் ரூம் வந்து லைக் ஸ்டுடியோ மாதிரியும் யூஸ் பண்ணுவேன். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட கிளைண்ட்ஸ் ட்ரையல் மேக்கப்ஸ்க்குலாம் இங்கே தான் வந்து அவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒர்க்கிங் கொடுப்பேன். நான் கும்பகோணம் வந்து ப்ரைடலுக்கு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து தேவைப்படும். யூஸ்வலாக ப்ரைடுக்குன்னு வரும்போது நிறைய ஐட்டம்ஸ் வரும். ஆனால் இந்த தடவை நான் ரொம்ப 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 பார்த்து காம்பேக்டாக வந்து ஒரே பேக்கில் வந்து நான் வந்து பேக் பண்ணிட்டேன். நானும் அக்காவும் தான் போனனால நாங்கள் வந்து ரொம்ப லக்கேஜ் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேக்கில் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். யூஸ்வலாக ஹேர் ஆக்சசரிஸ் தனியாக வச்சுருப்பேன், அதுக்கப்புறமேட்டு மேக்கப் ஐட்டம்ஸை வந்து தனியாக வச்சுருப்பேன். அண்ட் நிறைய ஷேட்ஸ் ஆஃப் மேக்கப் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து இந்த தடவை வந்து ரொம்ப கிளியராக இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டாக வந்து பேக் பண்ணி இந்த பேக்கில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து அன்பேக் பண்ணி நம்ம சானிடைஸ் பண்ணி நம்ம வந்து ஒன்றா வந்து நம்மளோட அந்தந்த ஏரியாவில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த ரூமையும் வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணும். இதுதான் இப்போ என்னோட நெக்ஸ்ட் ஒர்க். அப்போ தான் வந்து நமக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த சைடு ரூம் நீங்கள் பார்த்துடாதீங்க, அது இன்னும் கடூரமாக இருக்குது. பட் அதையும் வந்து துணி 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்த துணி அவ்வளோவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து
வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு நான் துணியெல்லாம் ஒன்றா மடிச்சு வச்சிடும். ஏன் இதை நீங்கள் மட்டும் தான் செய்வீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெல்ப்பர் யாருமே கிடையாது, நானே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவும் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னா 5 days ட்ராவலுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சரி போய் சும்மா மாலில் வந்து ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட போனேன். தன்மைக்கு வந்து கொஞ்சம் அவுட்ஃபிட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்குன்னு பார்த்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் அங்கே போனோடனே கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்த்து போனது மேபிளில். ஆனால் இந்த தடவை செம்ம மொக்கா கலெக்ஷன்ஸ், ஃபிட்டிங்கும் சரியாகாத மாதிரி இருந்தது. எனக்கு பிடிக்கவே இல்லை. அண்ட் ரொம்பவே ப்ரைஸிங் ஓவராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் வந்து நிறைய கடைகள் ஏறி இறங்கிதான் இவ்வளவும் நான் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஷாப் பண்ணேன்னு ஒன்றா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த ரூமை ஃபுல்லாக வந்து என்னால் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அதாவது திங்ஸ் அதாவது இடத்துல இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் சானிடைஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சானிடைசேஷனுக்கு வந்து போட்டாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இந்த தடவை நான் நிறைய கடை ஏறி இறங்கினால எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. அதில் நான் வாங்கின ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஒன்றா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைட்லேருந்து வாங்கினது இந்த ஒரு வார்க் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு A-line ஃப்ராக், பிரின்சஸ் கட் மாடல். சில்க்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு குத்துற மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் வித் காலர்ட் நெக். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன், ஓப்பன் பட்டன். நமக்கு தெரியும்ல வெஸ்ட் சைடில் மேக்ஸிமம் வந்து இந்த ஓப்பன் பட்டன் ஸ்டைல் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி மாடல் தான். அண்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஸ்லீவ். ஓகே, இது கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும். லைக் நம்ம கோவிலுக்கு போகிறோம், அந்த ஃபங்க்ஷன் பார்ட்டி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இதில் கலர் வந்து ரொம்பவே அழகாக இருந்ததுங்க, பீச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிஜிட்டல் பிரிண்ட் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருந்தது, நமக்கு போடும்போது அது வந்து எரிச்சல் தெரியல. அதனால இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது கூடவே வந்து நமக்கு ஃபுல் குர்த்தா செட் தான். இந்த மாதிரி பிளாசோ பேண்ட் வந்து கிடைக்குது. நல்லா வைடான ஒரு லெக்கு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. சைஸ்லாம் வந்து ஃபிட்டிங்காக இருக்கான்னு பார்த்து தான் நான் வந்து வாங்கினேன். ஒரு சிலதில் வந்து நம்மளுக்கு ஃபிட்டிங் இல்லை, அண்ட் ஒரு சிலதில் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருந்தது. அண்ட் துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு மெஷ், அதாவது நெட் துப்பட்டா. அண்ட் இதில் வந்து லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ நல்லா லென்த்தியான ஒரு துப்பட்டா வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும், போட்டால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த ஒரு 2 குர்த்தா டாப்பு. இது வந்து இண்டி ஃபியூஷன் அங்கே வந்து வாங்கியிருந்தோம். ஓகே, இண்டி ஃபியூஷன், கரெக்ட். இண்டி ஃபியூஷன் பிராண்ட்ல இருந்து 2 குர்த்தா வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த யோக் பார்ட்டில் வந்து நல்ல ஒரு சம்கி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் ரொம்ப 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 சாஃப்டாக கம்ஃபர்ட் நல்லா இருக்குதுங்க. அண்ட் ஹேண்ட் கிட்டையும் வந்து இந்த மாதிரி 3/4 ஸ்லீவோட இந்த ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ. இந்த மஸ்டர்ட் எல்லோக்கு வந்து ஒரு மரூன் கலர், ஒரு டார்க் க்ரீன்லாம் போட்டால் பேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். யோக்கில் நல்லா ஒர்க் இருக்குது. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைக் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. அதுவும் எனக்கு பிடிச்சது. அண்ட் எனக்கு ஒன்று அக்காக்கு ஒன்று அப்படின்னு மாதிரி தான் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அதே சேம் மாடல் தான். ஸோ 2 பேரும் ட்வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் மட்டும் வேற ஐயா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யோக் பார்ட் அண்ட் ஹேண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு லைக் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல லென்த் இருக்குது. லைக் கம்ஃபர்டபுளாக இந்த சம்மருக்கு நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீட்டாக வந்து ஒரு குர்த்தா வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இண்டி ஃபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் வந்து கிளியரன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் தான் இந்த 2யும் பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்கனால இதை வந்து வாங்கிட்டோம். ஹே
அடுத்தது ஒரு குர்தா டாப் ஓகேங்களா. இது வந்து பிளாக், எனக்கு பிளாக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் சோச். நான் நிறைய பிளாக் வச்சுருக்கேன், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. பிளாக் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு இது போட்டோடனே வந்து பார்த்தோன்னே நம்மளை வந்து ரொம்ப ஸ்லிம்மாக காட்டுச்சு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மெனி குட் திங்ஸ் டு டாக் அபவுட் இந்த பிளாக் வச்சுருக்கோங்களேன். ஸோ எனக்கு பிளாக் பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. அண்ட் இது நல்லா ஃபிட்டிங்கில் இருந்தது. இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் சோச்சில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 998 rupees. ஏன்னா மெட்டீரியல் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வச்சு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஒர்க் இருக்கிற மாதிரியே தெரியுது, ஃபுல் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு பிளாசோ பேண்ட் இல்லைன்னா வந்து ஒரு கேதரிங் பேண்ட் போட்டு நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டாப். அடுத்தது வந்து என்னோட ஃபேவரட் இது இனி வர்றது எல்லாமே என்னோட ஃபேவரட். ஒன்றும் பார்த்து வாங்கினேங்க, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து சோச்சில் வந்து நல்லா இருந்தது. பட் ஆனால் விலை வந்து எனக்கு அது நல்லா இல்லை தர மாதிரி. சரி வேணாம், எதுக்கு இவ்வளோ விலை போட்டு இது வாங்குறது அப்படி. அது இன்னும் ஒரு 500 ரூபா கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து வாங்கிட்டேன். நான் கொஞ்சம் 500 ரூபா ஜாஸ்தியாக இருந்தனால சரி வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸ்னரி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, என்ன மாதிரி யாராச்சும் இருக்குன்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே ஒரு துணி பார்க்குறேன்னா அதோட வேல்யூ பார்ப்பேன். ஓகே இது கரெக்டாக இருக்குமா, இந்த வேல்யூக்கு இது ஓகேவா இருக்குமான்னு பார்ப்பேன். நமக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னு தோணால் அதை வந்து எப்படி வந்து கேன்வாஸ் பண்ணாலும் என்னால் வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துடுவேன். ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு குர்தா டாப்பு அதே 2000 ரூபான்னு விற்றுந்தாங்க. வேணாம் இது ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நான் சரி வேணாம், 2000 ரூபாய்க்கு வெறும் குர்தா டாப் மட்டும் வாங்கினா ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரூன் கலர் ஷேட், ரொம்ப பர்ஃபெக்டான ஃபிட்டிங், 3/4 ஸ்லீவ், வெரி கம்ஃபர்டபுள், ட்ராவல் அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்டிச்சிங் நல்லா இருக்கு. அண்ட் இங்கே வந்து இந்த யோக் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பீடட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கு. அண்ட் இந்த சென்டரில் வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் வந்து பக்கா ஃபிட்டிங்க. அண்ட் மெட்டீரியலும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல், சீத்ரூ கிடையாது. எனக்கு எப்பவுமே பிடிச்ச ஒரு மாடல். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மாடலில் இருக்கும். நல்ல ஒரு நம்மளுக்கு வயிறு வந்து வெளியே தெரியாமல் நல்லா ஃபிட்டிங்காக காட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பியூட்டிஃபுல் ஒயிட் கிராண்ட் ட்ரெஸ்ஸுன்னே வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ் பாருங்க, ப்ராட் நெக், வீ நெக். ஓகே, ஸோ ஒரு பெய்ஜ் கலர் ஓகேங்களா. அங்கே பார்க்க ஒயிட் மாதிரி தெரியும், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பெய்ஜ் கலர். அண்ட் இதில் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து பிங்க் டோனு. பிங்க்கும் ஒயிட்டும் பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது, டக்குன்னு அள்ளிட்டேங்க. எங்கள் அக்காவும் இது ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இது வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதையும் வந்து பிக் பண்ணிட்டேன். அண்ட் டாப் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் பார்ட்டில் வந்து எம்ப்ராய்டரி, பிங்க் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார மெட்டீரியல் வந்து சும்மா அந்த ஃபாயில் அந்த ஜரி ஒர்க் வந்து பண்ணி அங்கங்கே ஒரு புட்டா ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கிராண்டான ஒரு ட்ரெஸ், லைக் நாற்காலி மாடல். காஃப் தாண்டி ஆங்கிள் கிட்ட வரைக்கும், அது ஆக்சுவலாக ஃபுல் கவுன் தான் வந்து சொல்லணும். ஃபுல் கவுனாகவும் வேர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பேர் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து நமக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் துப்பட்டா. கலர் பாருங்க செம்மையாக இருக்குது, எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, அழகாக இருந்தது. இந்த துப்பட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்லா லென்த் இருக்குது வித்துருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த லைக் பிளாசோ பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல கம்ஃபர்டபுள் ஃபிட்டிங், ஸ்ட்ரெச், உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலாக சோச் பக்கம் போகவே மாட்டேன், எப்போவுமே மேபிளில் வந்து வாங்கிட்டு அங்கேயே ஃபிட்டிங் வந்துடுங்களா, அதனால நான் வந்து அங்கேயே நிறைய ஒரு 4-5 செட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு வச்சுக்கோங்க. இந்த தடவை தான் எனக்கு அங்கே செட் ஆகாதனால நான் வந்து சோச் பக்கம் போனோம்னால எனக்கு சோச்சில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து அமைஞ்சிருந்தது. அடுத்ததும் ஒரு கம்ப்ளீட், இது வந்து பில்லு 12,492. ஸோ அடுத்தது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் குர்தா செட். இதுக்கு டாப் அண்ட் பாட்டம். அண்ட் இதில் யோக் பார்ட்டில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க். எப்போவுமே எனக்கு நேவி ப்ளூ வந்து ரொம்பவே காம்ப்ளிமெண்ட் பண்ணும்.
பிளாக் நேவி ப்ளூ எல்லாம் செம்மையாக காம்ப்ளிமெண்ட் பண்ணும், ஃபோட்டோஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அதனால இதையும் வந்து பிக் பண்ணிட்டேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து 3/4 ஸ்லீவ் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. நெக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிங்க் கலரில் வந்து எம்ப்ராய்டரி ஃப்ளார் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஜ் கலரில் வந்து அந்த நீடில் ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஹைலைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்தனால அந்த ஷேப் மாதிரி அந்த ஒரு பொக்கே, ஒரு ஃப்ளார் பொக்கே இருந்தால் எப்படி, ஒரு ஃப்ளார் வேஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு டக்குன்னு பார்க்கும்போது. நான் இதெல்லாம் வீடியோஸில் நான் காமிக்கிறேன், கண்டிப்பாக போட்டு எப்படி இருக்குது நீங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்கும்ட்டு. அண்ட் என்னோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆச்சு, அதனால எனக்கு இதுவும் வந்து பிடிக்கும். அண்ட் இதுக்கு வந்து பேண்ட் வந்து ஹைலைட்டுங்க, பிளாசோ பேண்ட் தான். அண்ட் வித் அட்ஜஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ட்விக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிராண்டான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப அந்த ஃபுல் கம்ப்ளீட் செட் போடும்போது காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. மெட்டீரியலும் வந்து ரொம்ப நல்லா